சேரன் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற காரணத்த எல்லாரும் தெரிஞ்சுக்க, சேரன் வந்ததும் எல்லாரும் அவர கலாய்ச்சு தள்ளுறாங்க. அத சமாளிக்க முடியாம அவரு சைக்கிள் எடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓடுறாரு. அப்பதான் எதிர்ல சந்தாவ பார்க்குறாரு. 2 பேருக்கும் லவ் மூடு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கடைசியில சொல்றேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அனீஷ் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரே குஷியா இருக்காரு. "என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாரும் வாங்க சொல்றேன்" அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஐயோ! எப்படி சொல்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு ரொம்ப நேரமா எல்லாரையும் தவிக்க விடுறாரு. எல்லாரும் சொல்றியா? இல்ல நாங்கலாம் போட்டா? அப்படின்னு கேட்கிறப்போ, நேத்து அண்ணன் அனீஷ் வீட்டுக்கு போணுச்சா, அங்க அனீஷ அண்ணன்கிட்ட ஒண்ணு கேட்டுச்சாம். என்ன கேட்டுச்சு? அப்படின்னு எல்லாரும் கேட்கிறப்போ, அனீஷ் வந்து என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுச்சாம். அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அண்ணன் என்ன சொல்லுச்சு? அப்படின்னு கேட்கிறப்போ, அண்ணனும் ஓகேங்கிற மாரி சிரிச்சுட்டு வந்திருக்கு. இங்க என்னன்னா அண்ணன் சிரிச்சுக்கிட்டே வெட்கப்பட்டுட்டு இருக்கா. அங்கேயும் சந்தா முகத்துல பார்த்தா ஒரே சிரிப்பும், வெட்கமுமா தாங்கல. 2 பேரும் இப்படி வெட்கப்பட்டுக்கிட்டே இருந்தா என்னதான் பண்றது? அப்படின்னு அவரு வெட்கப்படுறாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா சேரன் வர, "வாணி இங்க வா. எங்கள்ட்டயே மறைச்சுட்டல்ல, இங்க வான்னு." "என்னடா மறைச்சேன்னு?" "இங்க வா. நேத்து எங்க போன?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஐயய்யோ! கண்டுபிடிச்சுட்டாய்ங்க போல." "என்ன என்ன நான் எங்க போனேன்?" அப்படிங்க. "சரி, எங்கேருந்து வந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் நான் எங்கேருந்து வந்தேன்?" அப்படிங்கிறாரு. "சரி, அதையும் விடு. நேத்து அனீஷ் வீட்டுக்கு போனியா? அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. நானா? சிரிச்சேனா? அப்படிலாம் இல்லையே!" அப்படிங்கிறாரு. அனீஷோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க தானே! நீ அதுக்கு ஓகேன்ற மாரி தலையாட்டிட்டு வந்த தானே! அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அவருக்கு ஒரே வெட்கமா தாங்கல. சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர எல்லாரும் கலாய்க்க, அவரு வேகமா ஓடி வந்து சைக்கிள் எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறாரு. "வாண்ணே எப்படியும் நீ வீட்டுக்கு தானே வரணும், பார்த்துக்கிறேன்" அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்பதான் சந்தாவ பார்க்குறாரு. 2 பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியாம சிரிச்சுட்டே நிக்க, சந்தா வெட்கப்பட்டுக்கிட்டு திரும்பிக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாம அப்பாவி மாரி இருந்த சேரன், "ஏன்பா என்ன பார்க்க புடிக்கலையா? திரும்பிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சந்தா பயத்துல, "இல்ல, இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. 2 பேரும் மாறி, 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 மாறி சிரிச்சுட்டே இருக்காங்க. பின்னாடியே அனீஷ் வரத பார்த்தோனே சேரன், "சரி நான் போயிட்டு வரேன், அப்புறமா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. "பையா இருங்க, நான் வந்தேன்னு ஏன் போறீங்க? நல்லா பேசிட்டு போங்க" அப்படின்னு அனீஷ் கலாய்க்கிறாரு. "ஏய் விடு, விடு" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேரன் வெட்கப்பட்டுக்கிட்டே போறாரு. வீட்ல எல்லாரும் அண்ணன் நம்பர் வாங்குனுச்சா என்னன்னு தெரியலையே! கண்டிப்பா அண்ணன் வாங்கியிருக்காது. இன்னைக்கு சாயந்தரம் அண்ணன் வந்ததுக்கப்புறம் வேலையா நம்பர வாங்க சொல்லி அண்ணன பேச சொல்லணும். ஆனா, "அண்ணன் இப்படி மாறும்னு நான் நெனச்சே பார்க்கல" அப்படின்னு எல்லாரும் சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. சேரன் வீட்டுக்கு வராரு. வந்ததும், "என்ன நீ சந்தாவோட நம்பர் வாங்குனியா?" அப்படின்னு கேட்க, "சந்தாட்ட ஃபோனே இல்லடா" அப்படின்னு அவரு சொல்றாரு. "அப்பன்னா ஒண்ணு வாங்கி குடுக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாடா வாங்கணும்" அப்படின்னு எதர்ச்சியா சொல்ல, "பார்றா! அதுக்குள்ள அந்த லெவலுக்கு போயிட்டீங்க" அப்படின்னு எல்லாம் கலாய்க்கிறாங்க. "ஏய் சும்மா இருடா" அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போதைக்கு அனீஷ்க்கு ஃபோன் பண்ணி சந்தாட்ட பேசு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல வேணாம் அப்படின்னு அவரு கூச்சப்படுறாரு. குடுங்க நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி அனீஷ்க்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி அ அண்ணே வந்து அண்ணிட்ட பேசணுமா குடுங்க அப்படின்னு சொல்லவும், அனீஷ் சிரிச்சுக்கிட்டே சந்தாட்ட குடுக்குறாங்க. பேசுனேன், பேசுனேன் அப்படின்னு சேரன பேச சொல்றாங்க. சேரனும் என்னப்பா சாப்பிட்டியா? என்ன பண்ற? அப்படின்னு ரொம்ப வழக்கமான வார்த்தைகள பேசுறாரு. நிலா சொல்றாங்க, "நம்ம எல்லாரும் இருந்தா அண்ணன் எப்படி பேசுவாங்க? வாங்க நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிர்றாங்க. சேரனும் சந்தாவும் மட்டும் தனியா பேசிக்கிறாங்க. அதோட இன்னைய எபிசோடு முடியுதுங்க. நாளை எபிசோடு என்னன்னு கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.